கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தின் ட்ரோன் காட்சிகள் வியக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளன. கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திங்கட்கிழமை திறந்து வைக்கும் நிலையில் அதன் பிரத்யேக ட்ரோன் காட்சி மெய்சிலிர்க்க வைக்கிறது. உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் போல தமிழ்நாடும் சிறக்கட்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக வாழ்வியலுக்கான பொதுமறையை வழங்கும் அறநெறிகளை கொண்ட திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் புகழ் சேர்த்திடும் வகையில் குமரிமுனையில் கலைஞர் சிலை எழுப்பியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் பேருந்துகளில் திருக்குறளையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கை கலைஞர் நடைமுறைப்படுத்தினார் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழிப்பேரலை தாக்கிய போதும் அதனை எதிர்கொண்டு எவ்வித சேதமுமின்றி கம்பீரமாக நின்றார் ஐயன் திருவள்ளுவர் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். வள்ளுவர் நமக்கு வெறும் அடையாளம் அல்ல, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமூக நீதி தத்துவத்தை வழங்கிய பேராசான் என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவரின் சிலை போல தமிழ்நாடும் தமிழர்களும் நாளும் உயர்ந்திட வேண்டும் என்றும் அதற்கேற்ப வள்ளுவர் வழங்கிய திருக்குறளின் நெறி போற்றி நாம் வாழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் திருக்குறளில் உள்ள அதிகாரங்களை துணையாக கொண்டு இறைச்சதிகாரத்தை வெல்வோம் என்றும் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. லாஸ்பேட்டை, கதிர்காமம், கோரிமேடு, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திடீரென்று மழை பொழிந்தது. நாகை மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. வலிவலம், எட்டுக்குடி, திருவாய்மூர், கீழையூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக மகசூல் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரி, டெல்டா கடற்கரை பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். மாஞ்சோலை சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் மாநகர பேருந்தில் டிக்கெட் பரிசோதகர் மதுபோதையில் பயணிகள் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் வழியாக தாம்பரம் செல்லும் சென்னை மாநகர பேருந்தில் மதுபோதையில் டிக்கெட் பரிசோதகர் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டார். அப்போது துர்நாற்றம் வந்ததாக பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடத்துனருக்கு மெமோ கொடுப்பேன் என டிக்கெட் பரிசோதகர் கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக உதகை மற்றும் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். உதகையில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா ஆகிய இடங்களுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். மேலும் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நான் அவினாசியிலேருந்து வரேன்.
நான் இது வரைக்கும் ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. இதேபோன்று கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குணா குகை, தூண்பாறை, பைன்மரக் காடுகள், மோயர் சதுக்கம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டுகளித்தனர். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் மலைப்பகுதி சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.